திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு உதயநிதி, அன்புமணி, சுதீஷ்னு எடுக்காதீங்க, விட்டுருங்க அதை. ஆஸ் அ கான்செப்ட், ஒரு ஜனநாயக நாட்டில், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையான்ற ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் உங்ககிட்ட வருதுன்னா உங்கள் பதில் என்னவா இருக்கும்? வேணாம் தான் தோணுது. எஸ் தான் வரும். அப்புறம் ஜனநாயகன்றது என்னவாங்க? மன்னராட்சியே இருந்திருக்கலாமேங்க. மனிதன் காட்டு மிராண்டியாக வாழ்ந்தான் இல்லையா, ஆடைகள் இன்றி திரிந்தான், 4 கால்களில் ஊன்றியிருந்தவன் 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு மெல்ல மெல்ல நாகரிகம் அடைந்தான், மொழிகள் தோன்றின, விவசாயம் வந்தது, பண்ணை நிலப்பிரபுத்துவம் வந்தது, அதன் பிறகு மன்னராட்சி வந்தது, மன்னராட்சி ஒழிந்து ஜனநாயகம் வந்தது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கு என்ன வித்தியாசம்? மன்னராட்சியில் மன்னரோட மகன் இளவரசன், இளவரசனோட மகன் அடுத்த இளவரசன், அவன் மகன் மறுபடியும் ராஜா, மகாராணினா மகாராணிக்கு பிறகு வரக்கூடியவங்க இளவரசி. ரொம்ப சிம்பிள் இல்லை? அப்போ ஜனநாயகம் என்பது கடந்த 200 ஆண்டுகளாக வந்திருக்குல்ல, நமக்கு அப்படி தானே நம்ம இதை பார்க்குறோம். பட் தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது ஒரு சிஸ்டமுக்குள்ள, ஒரு பார்ட்டிக்குள்ள, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அவருடைய ஒப்புதலோடு நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு மூமெண்ட் தானே தவிர வேர் இஸ் அவர் பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்கல்ல. அது ரொம்ப அறிவு நேர்மை இல்லாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதான் கேட்குறேன், மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன வித்தியாசம்? திரும்ப திரும்ப சொல்கிறேன், அஸ் அ கான்செப்ட். மன்னராட்சிலையும் அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு என்ன வந்தது? ராஜாவோட புள்ள ராஜா, ராஜாவோட புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 9 வம்சத்தை பேசுகிறோம்ல. பாபர் வந்தார், பாபருக்கு பிறகு உமாயூன், உமாயூனுக்கு பிறகு அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். அதுவும் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டதானே. நீ பொத்தின்னு போயேன், உனக்கு வேண்டியது கிடைக்குதுல்ல, இல்லை கிடைக்கலன்னா அதை மட்டும் கேளு, யார் ஆளணுன்றதை நீ முடிவு பண்ணாதுன்றாங்கல்ல. அது சர்வாதிகாரம் தான். அதுதான் இதுவும். இப்போ அருள்மொழி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை மற்றவங்க சொல்லியிருந்தா கூட, நான் திரும்ப திரும்ப ஏன் அவருடைய பெயரை சொல்கிறேன்னா, எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல நண்பர் தான், ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதுவும் எந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க, இன்றைய இளைய தலைமுறை எங்கேயோ போயிட்டுருக்குது. அப்பட்டமாக நீங்கள் வாரிசு அரசியலை புகுத்திட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, தனிநபர்கள் எல்லாரையும் ஒதுக்கிடுங்க. உதயநிதி, அன்புமணி, சுதீஷ் எல்லாரையும் ஓரம் கட்டிடுங்க. நிலப்பிரபுத்துவத்திலேருந்து மன்னராட்சிக்கு வரோம், மன்னராட்சியிலேருந்து நம்ம ஜனநாயகத்துக்கு வரோம். அப்போ ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியல் என்பது ஆபத்து இல்லையா? அதாவது ஜனநாயகமும் வாரிசு அரசியலும் ஒன்றாக போக முடியாது, ஆக்சிமோரான் வாங்க, ஒன்றுக்கொன்று நேர் எதிரான பதங்கள். நான் தனிப்பட்ட முறையில் உதயநிதியை மட்டும் வச்சு இதை சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த கோணத்தில் பார்க்கும்போது சசி தரூருடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப நியாயமானது.